புருவமத்தி வாசம் திறக்காத வரைக்கும் நீங்கள் அந்த திரு வாசம் செய்கிற இடம் அடைய முடியுமா? முடியாது. அப்போ அந்த புருவமத்தி திறக்கிற இடத்துக்கு தான், அதான் எங்கள் ஊர் வாத ஊர். அந்த வாசி தான் நம்மளோட ஆயுதம். அந்த ஆயுதத்தை கொண்டு உங்கள் ஊருக்கு போகிற வழியை தேடுங்க சொல்கிறாரு நெறி. அந்த நெறி வேறு ஒன்றும் இல்லை, உன் வாசி தான். அந்த வாசியை கொண்டு உன் ஊரை அடைய. அவன் ஊர் எங்கே இருக்கட்ட இறைவன் குடியிருக்கிற இடம் தான். எவ்வளோ அற்புதமாக நாளை வரையில் சொல்லியிருக்காங்க. அப்போ மாணிக்கவாச திருவாசகத்தை அப்பயே தெளிவாக சொல்லிட்டாரு. நம்ம என்ன பண்ணுறோம், இதை படிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கேன் தவிர இதில் பொருள் அர்த்தம் தெரியாமல் அனுபவஸ்தர்கிட்ட போகாமல் வெறும் பாடமாக படிச்சுட்டு இருக்க மட்டும் அவன் குரு சொல்லிட்டு உட்காந்துருக்கான். அதை கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்க வரைக்கும் நம்ம எப்படி இருப்போம்? கண்ணீர்னு குருடாக இருப்போம். அவர் மாணிக்கவாசர் கரெக்டாக சொல்லிட்டாரு நம்மக்கிட்ட விஷயத்த. ஆனால் அதை நம்மளுக்கு விளக்கத்துக்கும் புரிய வைக்கிறதுக்கும் ஒரு சரியான ஆசான் இல்லைன்னு சொல்லி தான் நான் இடையில அந்த குரு தத்துவத்தை பேசினேன். நம்ம குரு தேவை. இருள் இருக்கிறவங்க நமக்கு குரு தேவை. எப்போ குரு சிஷியன் இல்லைனாவது தானும் குருவும் ஜோதி சுரமா அடையிறப்ப அங்கே வேற்றுமை இல்லை. குரு சீனன் என்பது இல்லை, பூர்ண அறிவாச்ச. அங்கே இன்னும் தனியாக விளக்கத்துக்கு குரு அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் தான் பூர்ணமாக ஆயிட்டீங்களே. புரியுதாம்மா? இப்போ முதல்ல சொன்னீங்க அழகா ஒரு விஷயத்த, வாசி தானாக ஓடுது. எப்படி தானாக ஓடிச்சு? சில டைம்ல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும், முடிச்சே இருக்காது. அப்புறம் பார்ப்போம் அது கூட ஓடிக்கிட்டு. ஆமா. அப்போ உங்க கவனிப்பு அங்கே வச்சுட்டு இருங்க. உங்க வேலை என்ன? சாட்சியா இருந்து கவனிக்கிற வேலை. அதான் சரணாகதி. சரணாகதி என்பது அர்த்தம் ரொம்ப பேத்துக்கு தெரியாம இருக்காங்க. போயிட்டு ஒரு வடிவத்திலேயோ ஒரு உருவத்திலேயோ இல்லை இன்னொருத்துக்கிட்ட போய் சரணாகதி அடையிறீங்க அல்ல. அது சரணாகதி அல்ல. நீங்க சரணாகதி அடைவது யாருக்கிட்ட கேட்டாலும், இப்போ ஒரு குரு கிட்ட இப்போ வந்து என்கிட்ட சரணாகதி அடையின்னு சொல்றீங்க. நீங்க இந்த உடலுக்கிட்ட சரணாகதி அடையல. நீங்க இதுக்குள்ள இருந்து ஏங்க இருக்க அந்த சிவனாக இருக்க அந்த அறிவா இருக்கிற அந்த சக்தியா இருக்கிற அந்த அறிவா இருக்கிற கிட்ட தான் சரணாகதி அடையிறீங்க. இவர்கிட்ட போனா எனக்கு சரியான மார்க்கத்தை காட்டுறாரு, சரியான வழியை காட்டுற சொல்லி நீங்க அங்கே போறீங்க. நீங்க என்கிட்ட வர காரணம் எதனால? இங்க இருக்குது அந்த அறிவா இருக்கிற சுடல் விட்டு எரிகின்ற அந்த சிவனை அறிவு சுரூபமாக வெளியே வந்து உங்களுக்கு போதனையா கொடுக்குது, தெளிவுபடுத்துது. அதுக்கு தான் நீங்க கொடுக்குற சரணாகதி. அதுதான் நீங்க என்கிட்ட வரீங்க, வணக்கம் சொல்றீங்க, என்கிட்ட என் பேச்சு கேட்குறீங்க, அமைதியா இருக்கீங்க. பக்தி, அதான் பக்தி விசுவாசம். யாருக்கிட்ட பக்தி விசுவாசமா இருக்கீங்க? உங்களுக்குள்ள ஓடி இருக்க சிவன் தான் இங்கே ஓடி இருக்காரு. அவர்கிட்ட தான் நீங்க விசுவாசமா இருக்கீங்க, அவர்கிட்ட தான் பக்தியா இருக்கீங்க, அவருக்கு தான் நீங்க நமஸ்காரம் பண்றீங்க, அவரை தான் நீங்க வணங்குறீங்க, இந்த உடல் அல்ல. விளங்குதா? அப்ப உள்ள ஓடி இருக்கிற சிவனை யாரால நிறுத்த முடியும்? அது அங்கதான் இருக்கு. உன்னோட மனம் என்பது எண்ணத்தினால வேற்றுமை பார்த்துச்சு. கடவுள் வேறு நான் வேறு என்பது காரணம் இந்த மனம் தான். இந்த மனதோட எல்லையை தான் தாண்டணும். மனமோட உற்பத்தி எங்க மனம் உற்பத்திச்சோ அந்த எல்லையை தாண்டுங்க. எல்லையை மறுவா